வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐவிஎஃப் என்றால் என்ன, எப்பொழுது இந்த சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது என்று பார்க்கலாம் வாங்க. ஐவிஎஃப் என்பது ஆய்வகத்தில் பெட்ரிட்டிஸ் என்ற கண்ணாடி குடுவையில் செய்யப்படும் கருத்தரிப்பு என்று பொருளாகும். தம்பதியரிடமிருந்து பெறப்படும் உயிரணுக்கள் ஆய்வகத்தில் கண்ணாடி குடுவையில் கருத்தரிக்க செய்து செயற்கையாக கருவை வளரச் செய்யும் கருவியில் 3 அல்லது 5 நாட்கள் கருவை வளரச் செய்து கர்ப்பப்பைக்குள் மாற்றப்படுகிறது. பிறகு 2 வாரங்களுக்கு பிறகு இரத்த பரிசோதனையில் கரு நடுதல் வெற்றியடைந்ததை உறுதி செய்ய முடியும். எந்தெந்த தம்பதியருக்கு ஐவிஎஃப் சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறதுன்னு பார்ப்போம். ஐயுஐ சிகிச்சையில் பலனில்லாமை, அறியப்படாத குழந்தையின்மை காரணம், எண்டோமெட்ரியாசிஸ் பாதிப்புடையவர்கள், கருக்குழாய் குறைபாடு உடையவர்கள், கருமுட்டை உருவாக்கத்தில் குறைபாடு உடையவர்கள், உடம்பில் உயிரணுக்களை பாதிக்கக்கூடிய எதிர்ப்புத்தன்மை, விந்தணுவின் வேகமின்மை, தரமற்ற கருமுட்டை உடையவர்கள், பாரம்பரிய குறைபாடு உடையவர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், ரைட் யுவர் கமெண்ட்ஸ். முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.